ஹாய் ஹலோ வெல்கம் டு இட்ஸ் மீ தினேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஷீட்டில் ஒரு 7 ப்ரொடக்டிவிட்டி டிப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிறையா மேனேஜர்ஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன் 2023 இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்டில் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து கூகுள் ஷீட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு 2 இயர்க்கு முன்னாடி ஒரு பேசிக்ஸ் வீடியோ போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க அதை ஒரு லிங்க் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணுங்கள். அதுலேருந்து நிறையா சேஞ்சஸ் ஆகிருக்கு கூகுள் ஷீட்டில். ஓகேவா? ஸோ அது அப்பப்போ நானும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும். ஸோ இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 டிப்பு பார்க்க போகிறோம். ஸோ அந்த 7 டிப்பு வந்து ப்ரொடக்டிவிட்டி டிப்பாக இருக்க போது உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அது இல்லாமல் வந்து இது வந்து நம்ம நார்மல் யூஸராக இருக்கும். ஸோ நார்மல் யூஸருக்கும் சம் ஒர்க் ஸ்பேஸுன்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஸோ ஒர்க் ஸ்பேஸை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்னால் என்ன, அது எப்படி பை பண்ணணும், அது வந்து என்டர்பிரைசஸ் ஆஃபீஸ் ஒர்க்கு அந்த மாதிரி இருக்குது. அதில் கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி நான் வந்து ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் வந்து மேலே கொடுக்குறேன், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் செக் அவுட் பண்ணுங்கள். அந்த யூஸருக்கு வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நமக்கும் நார்மல் யூஸருக்கும் இல்லை பெய்டு யூஸருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அதையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா மேனேஜர்ஸ் வந்து மேனேஜர் ஆகட்டும், டிஎல்ஸ் ஆகட்டும், இல்லை நிறையா பேர் வந்து இப்போ கூகுள் ஷீட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ஒர்க் ஸ்பேஸில் ஸோ இப்போ கூகுள் ஷீட் நிறையா பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கனால இதில் வந்து ஒரு நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அது நிறையா பேருக்கு தெரியறதில்ல. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஷீட்டை வந்து நான் ஒரு 4-5 பேர் என்னோடய டீமில் எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஒவ்வொரு டேட்டா நான் வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ரோ வந்து ஒருத்தர் என்ட்ரு பண்ணிகிட்ருப்பார், இதோட இயர்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தர் என்ட்ரு பண்ணிகிட்ருப்பார், இதோட காஸ்ட் எல்லாம் ஒருத்தர் என்ட்ரு பண்ணிகிட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மெம்பர்ஸ் வந்து கொலாபரேட்டிவாக இருக்கும் இந்த கூகுள் ஷீட்டில். ஸோ அந்த டைமில் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபில்ட்ரு போட்டிங்க அப்படின்னு வைங்களேன், அவங்களுக்கும் வந்து அது வந்து ரொம்பவே எஃபெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு ஃபில்ட்ரு போடுறீங்க அப்படின்னா அதுதான் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5th செல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து ஒரு ஃபில்ட்ரு போட்டிருப்பீங்க, அதில் வந்து இந்த ரோவை மட்டும் ஃபில்ட்ரு இந்த ரோ வராத மாதிரி ஃபில்ட்ரு போட்டிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அது அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவீங்க, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போய் சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அவரு வந்து ஒரு ஃபில்ட்ரு போடுவார். அது இது மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து ஃபில்டர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டேட்டாவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் வியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் வியூனா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத கிளியராக வந்து இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். பட் இதில் வந்து ஷார்ட்டாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு டேட்டா இருக்குது, இதில் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கணும், அது மற்றவங்களுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் வியூஸ் போயிட்டு கிரியேட் ஃபில்டர் வியூ. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் தினேஷன் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் நேம் கொடுத்துட்டு இது வந்து உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபில்டர் வியூ வந்து தெரியும். ஸோ மற்றவங்களுக்கு இது அஃபெக்ட் ஆகாது. இதில் நீங்கள் என்ன ஃபில்ட்ரு போட்டாலும் சரி, இது வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நார்மல் டேட்டாவாக தான் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் உங்களோட வேலை முடிஞ்சுது அப்படின்னா இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் வியூ ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டிப்பு. செகண்ட் டிப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே ஒரு டேட்டா எனக்கு இங்கே ஒன்று எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் ஏதாவது ஒன்று எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த டேட்டா 3 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா? ஸோ இதில் எனக்கு இப்போ இந்த ரேஞ்சோட லிங்க் எனக்கு வேணும். ஸோ எனக்கு வந்து நான் இந்த ஃபஸ்ட்டு டேட்டா 1 கொண்டு போய் இந்த லிங்க்கை கொடுத்தேன்னா அதை கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அப்போ இதோட லிங்க் எனக்கு வேணும். இந்த ரேஞ்சோட லிங்க் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு வியூ மோர் செல் ஆக்ஷன்ஸ், இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் கெட் லிங்க் டு திஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ காப்பி ஆகிரும். இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து லிங்காக வந்துருச்சு. ஸோ இப்போ கூகுள் ஷீட்டில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் மாற்றிருக்காங்கன்னு சொன்னல, இந்த லிங்காக கசகசன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக இதிலே காட்டுது டேப் டு ரீப்ளேஸ்டு வித் இந்த மாதிரி. இப்போ நான் டேப் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இது என்ன ஃபார்மேட்டு, ஷீட் ஃபார்மேட்டு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதை வந்து ஸ்மார்ட் ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் ஷிப்பை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரேஞ்சுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் அன்கிளிக் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள் எதுவுமே கிளிக் ஆகலை. இங்கே போயிட்டு
இதை கிளிக் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேஞ்சை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டும். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ரிப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஸோ இது டிப் நம்பர் 2. ஸோ டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதே நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது ஒரு இது இருக்குது. ஸோ இது மாதிரி எங்கிட்ட இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இங்கே வந்து அட்டை கொடுத்தேன் அப்படின்னா, இந்த ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஒர்க்கிங் வித் ஃபைல்ஸ். ஸோ கொடுத்தேன் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் அட்டை கொடுத்துட்டு ஃபைல்ஸில் போயிட்டு எங்கிட்ட இருக்க லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸை நான் இங்கே எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஒரு சில டேட்டாஸ் வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னைக்கு கிரியேட் ஆச்சு, இதோட பேர் என்ன, இந்த ஷீட்டோட இது லிங்க் ஆல்ரெடி இருக்குது. பட் இதை கிளிக் பண்ணாலே லிங்க் வரும். பட் எனக்கு இதை கிளிக் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி இதுக்கு போயிட்டோம். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வேற ஒரு ஃபைல். இதை கிளிக் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல நான் போய் லிங்க்கை காப்பி பண்ணுறதுக்கு பதிலாக என்கிட்ட இப்போ ஒரு இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸோட லிங்க் நான் இங்கே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது ஒவ்வொன்றத்தோட சம் மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டாவை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நியூ ஃபீச்சர் இப்போ கூகுள் ஷீட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே தெரியும். இதில் வந்து யார் ஓனரு, என்ன டீட்டெயில்ஸ், இதெல்லாம் இங்கே போய் கிளிக் பண்ணினா தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதிலே டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்செல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லியிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா டேட்டாக்குள்ளே போனீங்க அப்படின்னாலும் கீழே வந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லியிருக்கு. இந்த 3 மெத்தடில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை கிளிக் பண்ணதும் ஆஸ் சூன் ஆஸ் நீங்கள் கிளிக் பண்ணதும் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ரேஞ்ச் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன், 3ஐயுமே வந்து டிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல் நேம் அப்படிங்கிறது இதோட நேம். ஸோ மிமி டைப் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு ஆப் ஸ்கிரிப்டோட வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து எப்படி டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, எந்த மாதிரி டைப்பு, அதெல்லாம் பற்றி ஒரு டிரைவை பற்றி ஒரு ஆப் ஸ்கிரிப்ட் வீடியோ போட்டிருப்போம். அதோட லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து நமக்கு மெயின் விஷயம் வந்து இது வந்து என்ன டைப் ஆஃப் ஃபைலுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதை தான் வந்து கூகுள் ஷீட்டில் வந்து மிமி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட URL. ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு போகணும். ஸோ இங்கே வந்து B1 செல்லில் எனக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது நீங்கள் வேணும்னா இந்த ரேஞ்சை நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே நான் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்த அடுத்த செகண்ட் எனக்கு என்ன ஆகுது, எனக்கு வந்து அதோட நேம் வந்துருச்சு. ஸோ இந்த ஷீட்டோட நேம் வந்துருச்சு, நேம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துருச்சு. அதோட மிமி டைப் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்துருச்சு. ஸோ இது வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டு, இது வந்து டாக்குமெண்ட்டு, இன்னும் ஸ்லைடு வச்சுருந்திங்கன்னா ஸ்லைடுன்னு வரும். ஸோ அதோட URL. ஓகேவா? அந்த URL ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு. ஓகேவா? இது வந்து நார்மல் யூசருக்கு. இதே வந்து நான் வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் யூஸராக இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஒர்க் ஸ்பேஸ் யூஸருக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இங்கே பாருங்கள், இதிலே பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கா, இதோட டேட்டாஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இத்தனை டைப்பு நீங்கள் எடுத்துக்கலாம். க்ரியேஷன் டேட்டு, லாஸ்ட் மாடிஃபை யார் பண்ணாங்க, ஓனர் யார், இத்தனை டேட்டா வந்து எடுத்துக்கலாம். பட் இதெல்லாம் வந்து ப்ரோ யூசருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பெய்டு யூசர், தட் இஸ் கால்ட் ஒர்க் ஸ்பேஸ் யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, காசு கட்டி போகிறவங்க அவங்களுக்கு. நமக்கு வந்து வெறும் ஃபஸ்ட்டு 3 மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா இருக்குது ஒர்க் ஸ்பேஸ் யூசருக்கு. ஸோ லொக்கேஷன் எடுக்கலாம், க்ரியேஷன் டைம் எடுக்கலாம். அது போக போய் பாருங்கள், இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. ஸ்மார்ட் ஷிப்லேயும் வந்து நிறையா இருக்குது. இமெயில் ஐடி எடுக்கலாம், உங்களோட லொக்கேஷன் எடுக்கலாம், க்ரியேஷன் டைமு, ஓனரு, லாஸ்ட் மாடிஃபைடு, சம்மரி என்ன, அதோட சம்மரி என்ன, இது வந்து ஈவெண்ட் கேலண்டரோடது. ஸோ இது மாதிரி நிறையா யூசர்ஸுக்கு வந்து ஒர்க் ஸ்பேஸ் யூசருக்கு இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு லிமிட்டட் தான், நம்ம வந்து ஒரு ஃப்ரீ யூசர். கரெக்டாக? ஸோ ஒர்க் ஸ்பேஸ் வீடியோவை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல்லாக. அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர, மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்த டிப், இப்போ இந்த மாதிரி எங்கிட்ட ஸ்டேட்டஸ் வந்து இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் ட்ராப்டவுனில் மாற்றணும். அதுக்கு என்ன டேட்டா வேலிடேஷன் போட்டால் வந்துடும் அப்படிங்களா? இப்போ டேட்டா வேலிடேஷன்லேயும் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் கிளிக் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டேட்டா வேலிடேஷன் இருக்கா. ஸோ டேட்டா வேலிடேஷனில் போய்ட்டு ஆட் ரூல் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் நிறைய மேசிவான சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. லைக் நமக்கு எப்படி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இதுக்கெல்லாம் வரும் அது மாதிரி. ஸோ ட்ராப்டவுனாக வேணுமா, ட்ராப்டவுன் ஃப்ரம் ரேஞ்சுனால் வேற ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்து கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ராப்டவுன்னு சொல்லி கொடுத்துறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராப்டவுன்னு கொடுத்துட்டேன்னா
இப்போ ஒவ்வொன்றுக்கும் நான் ஒவ்வொரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இதை பற்றியும் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி உங்களோட ப்ரெசன்டேஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப இதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து ஒரு புது ரூல் கொடுத்துட்டு ட்ராப் டவுன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு வைங்களேன். ஸோ நார்த் சவுத் அப்படின்னா எனக்கு வந்து க்ரீனில் காட்டணும். ஸோ நார்த் அப்படின்னு சொல்லி காட்டினா எனக்கு ப்ளூவில் காட்டணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் ரிப்போர்ட் எனக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து உங்களோட ப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டிப் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்மார்ட் சிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் ஸ்மார்ட் சிப்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ பீப்புள் பற்றி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் மீ தினேஷன் இருக்கு இல்லையா, இட்ஸ் info.itsme தினேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து இதுதான் பீப்புள் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ என்னோட ஐடி அதில் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஃபைல் சிப் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல எடுத்தோம் இல்லையா, இதை தான் ஃபைல் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி காட்டுறது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் ஈவெண்ட். இப்போ என் கேலண்டரில் ஏதாவது இருக்குது, இப்போ ஒரு கேலண்டர் ஈவெண்ட் இருக்குது, அதை நான் இங்கே கிளிக் பண்ணிக்கலாம், இங்கே வச்சுக்கலாம் எனக்கு வேணும் அப்படின்னா. அதை வந்து ஒரு சிப்பாக கொண்டு வந்து வச்சுக்கலாம். லொக்கேஷன் கூட கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய லொக்கேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல போயிட்டு இது ஆல்ரெடி சிப்பாக கண்டெயின் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல போயிட்டு அட்டு கொடுத்துட்டு CHENNAI சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா சென்னை வரும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன்னா இது வந்து ஒரு சிப்பாக வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி ஸ்மார்ட் சிப் யூஸ் பண்ணுங்கள், நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபினான்ஸில் வந்து இப்போ கூகுள்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், கூகுளோட ஷேரோட அந்த சிப்பு வரும். ஓகே. ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஷீட் இருக்குது. இந்த ஷீட்டில் வந்து நிறையா கமெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1 இந்த 2 அப்படின்லாம் காட்டுது இல்லையா, இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ், எவ்வளோ கமெண்ட்ஸ் அந்த பர்டிகுலர் ஷீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அங்கேயும் பார்க்கலாம், இங்கேயும் நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஷீட்டில் எனக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் அந்த 1 மேலே ஜஸ்ட் ஹோவர் பண்ணிங்க அப்படின்னாலே எந்த செல்லில் கமெண்ட் ஆகிருக்குன்னு வரும். இதில் A4 செல், அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னாலே இங்கே வருது. ஸோ சிஆல் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆயிரும். ஓகே. ஸோ இங்கே இதில் பாருங்கள், இதில் 2 கமெண்ட் இருக்குது. இங்கே ஜஸ்ட் ஹோவர் பண்ணோன்னா D2ல் ஒரு கமெண்ட்டு, H7ல் ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ சிஆல் கொடுத்தா அகெயின் இது வந்து எல்லாமே ஓப்பன் ஆகும். இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஷீட்டு, இதுக்கு பதிலாக நான் ஆல் ஷீட்டு கொடுத்தேன்னா இந்த டேட்டா 2ங்கிற ஷீட்டில் இந்த கமெண்ட் இருக்குது, டேட்டா 3ங்கிற ஷீட்டில் இந்த செல்லில் இந்த வேல்யூவில் இந்த கமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். இதில் ஓப்பன் கமெண்ட்டு, எல்லா கமெண்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ஆள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு மட்டும் என்ன கமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம், இல்லை ஓப்பன் கமெண்ட்டு பார்த்துக்கலாம், இதில் ரிசால்வ்டு கமெண்ட் பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்பவே உங்களோட டைமை வந்து சேவ் பண்ணும் ப்ரொடக்ஷனில். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 6 டிப்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ 7th டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இந்த ஷீட்டை வந்து நீங்கள் நிறையா பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நிறையா சேஞ்சஸ் நடக்கும். எந்த டைமில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, இல்லை யார் அந்த சேஞ்சஸ் பண்ணாங்க, இல்லை நான் ஒரு வேளை மிஸ்டேக்காக ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ வந்து டெலீட் பண்ணிட்டேன், எனக்கு தெரியல, அண்டு பண்ணுறதுக்கு அண்டு பண்ண மறந்துட்டீங்க, இல்லை நிறையா ஸ்டெப்பு நீங்கள் போயிட்டீங்க, அதுக்கப்புறம் அண்டு பண்ண முடியல, ரீடு பண்ண முடியல அப்படின்னா, எனக்கு அந்த ஒரிஜினல் டேட்டா வேணும் அப்படின்னா இங்கே நீங்கள் போய்ட்டு இங்கே கிளாக் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெர்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இதுலேயும் அதே மாதிரி தான், ஆல் வெர்ஷன் வேணுமா இல்லை நேம்டு வெர்ஷன் வேணுமா. ஸோ நேம்டு வெர்ஷன் சொல்லும்போது நான் இன்னொரு இதை மறந்துட்டேன், அதை பற்றி பேசுவோம். ஸோ இங்கே பாருங்கள், செப்டம்பர் 23 அன்னைக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் லிஸ்ட் ஆஃப் சேஞ்சஸ் தெரியும். இதில் ஹைலைட் பண்ணி காட்டுறது எல்லாமே வந்து சேஞ்சஸ் தான். இதை நான் காப்பி பண்ணி போட்டிருக்கேன் இல்லையா, அதுதான் அந்த சேஞ்சஸ். ஸோ இது இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஸோ அதை யார் பண்ணனா. இப்போ உங்களுக்கு ஒரு வேளை எனக்கு இந்த வெர்ஷன் தான் எனக்கு வேணும் அப்படின்னா இதை இங்கே இந்த 3 டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெர்ஷனுக்கு நேம் பண்ணிக்கலாம், இல்லை இதை வந்து ஒரு காப்பியாக எடுத்துக்கலாம். இந்த ஷீட்டே வந்து இந்த வெர்ஷனோட அப்படியே ஒரு காப்பி ஆயிரும் சேஞ்சஸ்க்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் வந்து எனக்கு இந்த வெர்ஷன் வேணும் அப்படின்னா ரீஸ்டோர் திஸ் வெர்ஷன் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். ஓகே. ஸோ இன்னொரு டிப் நான் மறந்துட்டேன். ஸோ இந்த வெர்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு டிப்பு நான் மறந்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரேஞ்சஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்சஸ் இருக்குல்ல, இந்த ரேஞ்சஸ்க்கு நான் ஒரு நேம் கொடுக்கணும். இது எப்போ எங்கேயாவது நான் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க் எடுத்துகிட்டு போய் பேஸ்ட் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி வியூ மோர் ஆக்ஷன் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல
நேம் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துலையாவது நீங்கள் இயர் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுவும் வரும். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து இந்த டேட்டா அப்படின்னு சொல்லி காட்டுது, டேட்டா G3 to G3. இப்போ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ட்ரு பண்ணால் உங்களுக்கு இது டபுள் கிளிக் இது பண்ணணும். சாரி, இது எங்கேயாவது உங்களுக்கு நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நேம்டு ரேஞ்சஸ் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் மறக்காமல் போய் பாருங்கள். அது வந்து ஒரு பெரிய ஸ்டெப், அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேம்டு ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 டிப்ஸ் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இன்னும் நிறையா டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? இதை விட அதிகமாக கூகுள் ஷீட்டை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், கூகுள் டாக்ஸை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண வீடியோஸோட லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். See you next video. Thank you. Bye bye.